நான் கொஞ்ச நாள் முன்னாடி கரப்பான்பூச்சி வராம இருக்கிறதுக்காக ட்ரெயின் ஹோல் அதாவது சிங்க் கீழ இருக்கிற ட்ரெயின் ஹோல் கவர் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, "வாசல் வழியா வருது சிஸ்டர். வீட்டுக்கு வெளியில குப்பை கவர்லாம் வைக்கிறாங்க. இல்ல பக்கத்து வீட்ல மருந்து அடிச்சாங்கன்னா, நம்ம வீட்ல வாசல் வழியா ஓடி வந்துருது. என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்னமோ எனக்கு அப்ப நான் ஜஸ்ட் கமெண்ட்ட படிச்சேன். உண்மையிலேயே என் வீட்லயே நடக்குதுங்க. வாசல் வழியா ஒரு பல்லி உள்ள வர பார்த்துச்சு. கரப்பான்பூச்சியும் ஒரு தடவ வந்தது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட வேற பொறுப்பு ஒப்படைச்சேன்னு வைங்க, என் பக்கம் பல்லிய தொரத்தி விட்டுடுவாரு. அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஆஸ் யூசுவல் அவள் பல்லி வந்து துரத்தல. அதே இடத்துல தான் பல்லி இருக்கு. இப்போ நான் என் வீட்டை சேஃப்கார்ட் பண்ணணும் பல்லி கிட்ட இருந்து. ஸோ ஆக்சுவலி கரெக்ட் தான். நம்ம வெளியில வந்து குப்பை கவர் வைக்கிறோம், இல்லைன்னா யார் வீட்லயாவது மருந்து அடிக்கிறாங்கன்னா டேரெக்டா எந்த இடத்துல கேப் இருக்கோ அது கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கிற ஒரு ஐட்டம்ங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 4 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கரப்பாம்பூச்சி பல்லி இஷ்யூஸை நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனேஜ்லேருந்து வர்றதை அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ மெயின் டோரு இந்த டோர்ஸ் வழியாக வர்றதை இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வச்சு இன்னும் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். அதாவது உங்கள் இபி பில்லை ரெடியூஸ் பண்ண முடியும். நம்ப முடியல. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம். டோரு விண்டோஸ் எல்லாத்தையும். ஆனால் நம்ம டோருக்கு கீழே மெல்லிஸாக ஒரு கேப் இருக்கும். அது வழியாக ஏசி காற்று வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த கிட்ட போய் நின்னோன்னா நமக்கு தெரியும் சில்லுன்னு காற்று வெளியே வந்துட்டுருக்கும். இதனால் கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஏசி காற்று வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் டோரு கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஏர் டைட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ஏசி காற்று வேஸ்ட் ஆகாது. ஸோ கம்ப்ரஸரும் சும்மா சும்மா நமக்கு கண்டினியூஸாக ரன் ஆகாமல் நம்ம கட் ஆஃப் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஏர் டைட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. இதனால் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி வர இஷ்யூஸும் போகும். உங்களுக்கு இபி பில்லும் ரெடியூஸ் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐட்டம். இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு அஃபிலியேட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.